ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா 3 முக்கியமான டிஃபென்ஸ் அப்டேட் இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல் டிஃபென்ஸ் அப்டேட், பிரேசில் இந்தியாவின் தேஜஸ் MK-1A விமானங்களை வாங்குவதற்கு இந்தியாவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வந்துகிட்டு இருக்காங்க. ஆனா பிரேசில் தேஜஸ் விமானங்களை வாங்குவதற்கு இந்தியாவிடம் ஒரு முக்கியமான கண்டிஷனை வைக்கிறாங்க. அது என்ன கண்டிஷன்? இந்தியாவுக்கு பிரேசில் வைக்கக்கூடிய கண்டிஷன் மூலமா சாதகமா இல்ல பாதகமா? பிரேசில் தேஜஸ் MK-1A விமானங்களை எதற்காக வாங்க போறாங்க? தேஜஸ் MK-1A விமானங்களோட செயல்திறன் என்ன அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். இரண்டாவது அப்டேட், அர்மீனியா தன்னுடைய ஃபயர் பவரை அதிகப்படுத்துவதற்கு இந்தியாவிடமிருந்து ஒரு முக்கியமான ஆயுதத்தை வாங்க இருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு. அதுவும் மிக அதிகமான எண்ணிக்கையில அர்மீனியா அந்த ஆயுதத்தை வாங்க இருப்பதா சொல்லப்படுது. அர்மீனியா தன்னுடைய ஃபயர் பவரை அதிகப்படுத்துவதற்கு எந்த ஆயுதத்தை இந்தியாவிடமிருந்து வாங்க போறாங்க? இதன் மூலமா அர்மீனியா மற்றும் இந்தியாவுக்கு இடையிலான உறவு எப்படி வலிமை அடையும் அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். மூன்றாவது அப்டேட், சமீபத்துல இந்தியா ஒரு லாங் ரேஞ்ச் ஹைப்பர்சானிக் மிசைலை வெற்றிகரமா சோதனை செஞ்சாங்க. இந்த சூழ்நிலையில மேலும் ஒரு ஹைப்பர்சானிக் மிசைலை இந்தியா சோதிக்க இருப்பதா தற்போது செய்திகள் வெளிவந்திருக்கு. இந்தியா எந்த ஹைப்பர்சானிக் மிசைலை சோதிக்க போறாங்க? இந்தியா சோதிக்க உள்ள ஹைப்பர்சானிக் மிசைலோட செயல்திறன் மற்றும் சிறப்பு அம்சங்கள் என்ன? இது இந்தியாவுடைய ஹைப்பர்சானிக் டெக்னாலஜி டெவலப்மெண்ட்ல எவ்வளவு முக்கியமானது அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். பிரேசில் இந்தியாவின் HAL நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்ட தேஜஸ் MK-1A விமானங்களை வாங்குவதற்கு தற்போது பேச்சுவார்த்தை நடத்தி வந்துகிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் இந்தியா மற்றும் பிரேசிலுக்கு இடையிலான ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் மிகப்பெரிய அளவுல வளர்ச்சி அடைஞ்சு வருவதை காமிக்குது. பிரேசில் இந்தியாவின் தேஜஸ் MK-1A விமானங்களை வாங்குவதற்கு அதிக முனைப்பு காட்டுவதா டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. பிரேசில் தேஜஸ் விமானங்களை வாங்குவதற்கு வைக்கக்கூடிய முக்கியமான கண்டிஷன் என்னன்னா, இந்திய விமானப்படை MTA திட்டத்தின் மூலமா மிலிட்டரி டிரான்ஸ்போர்ட் விமானங்களை வாங்குவதற்கு முயற்சி செய்து வந்துகிட்டு இருக்காங்க. அந்த திட்டத்துல தங்களுடைய எம்பரர் C390M விமானத்தை இந்தியா வாங்கணும் அப்படின்னு அவங்க கோரிக்கை வைக்கிறாங்க. இதன் மூலமா இரு நாடுகளும் மிகப்பெரிய அளவுல பயனடையும் அப்படின்னு பிரேசில் நினைக்கிறாங்க. பிரேசில் பரிந்துரைக்கக்கூடிய இந்த ஐடியா மூலமா இரு நாடுகளும் தங்களுடைய டிஃபென்ஸ் டெக்னாலஜியை பகிர்ந்து கொள்ள முடியும். அதே வேளையில இரு நாடுகளும் இணைந்து ராணுவ தளவாடங்களையும் வரும் காலத்துல தயாரிக்க ஆரம்பிக்க முடியும். இத மனதில் வைத்துதான் பிரேசில் இந்த மாதிரி ஒரு கண்டிஷனை இந்தியாவிடம் வைக்கிறாங்க. பிரேசில் தங்கள் விமானப்படையில் பயன்பாட்டில் உள்ள பழைய F5 டைகர் 2 ஃபைட்டர் ஜெட் விமானங்களை ரீப்ளேஸ் செய்வதற்கு தான் தேஜஸ் MK-1A விமானங்களை வாங்க போறாங்க. 2030வது வருடத்துக்குள் பிரேசில் விமானப்படையில் பயன்பாட்டில் உள்ள F5 டைகர் 2 விமானங்களை பிரேசில் ரிட்டையர் செய்வதற்கு திட்டமிட்டிருக்காங்க. அந்த விமானங்களை தான் தேஜஸ் விமானங்கள் ரீப்ளேஸ் செய்ய போகுது. அது மட்டும் இல்லாம பிரேசில் விமானப்படையில தற்போது கிரிப்பன் E ஃபைட்டர் ஜெட் விமானங்களும் பயன்பாட்டில் இருந்து வருது. இந்த விமானங்கள் விலை அதிகமான ஃபைட்டர் ஜெட் விமானங்கள். இதன் காரணமா பிரேசில் கிரிப்பன் E ஃபைட்டர் ஜெட் விமானங்களை வாங்காம விலை குறைவான ஆனா கிரிப்பன் E விமானங்களுக்கு நிகரான தேஜஸ் MK-1A விமானங்களை வாங்குவதற்கு திட்டமிட்டிருக்காங்க. பிரேசில் விமானப்படை தேஜஸ் MK-1A விமானங்களை வாங்குவதற்கு இன்னொரு முக்கியமான காரணம் என்னன்னா, தங்கள் விமானப்படையில் பயன்பாட்டில் உள்ள ஃபைட்டர் ஜெட் விமானங்களை டைவர்சிஃபை பண்ண முயற்சி செய்யறாங்க. அதாவது வெறுமன கிரிப்பன் E விமானங்களை மட்டும் நம்பி இருக்காம தேஜஸ் MK-1A விமானங்கள் போன்ற ஒரு அதிநவீன ஃபைட்டர் ஜெட் விமானங்களை வாங்குவதற்கு பிரேசில் திட்டமிட்டிருக்காங்க. இதன் மூலமா பிரேசில் விமானப்படை மிகப்பெரிய அளவுல வலிமை அடையும் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. அதே வேளையில தங்களுடைய எம்பரர் C390M மிலிட்டரி டிரான்ஸ்போர்ட் விமானங்களையும் இந்தியாவுக்கு விற்பனை செய்ய முடியும். இதனால இரு நாடுகளுக்குமே நன்மை கிடைக்கும். இந்தியாவை பொறுத்தமட்டில்
தேஜஸ் MK-1A விமானங்களை பிரேசிலுக்கு ஏற்றுமதி செய்வதன் மூலம் மேக் இன் இந்தியா திட்டத்தின் கீழ் லோக்கல் ப்ரொடக்ஷனை மிகப்பெரிய அளவுல அதிகரிக்க முடியும். அது மட்டும் இல்லாம தேஜஸ் MK-1A விமானங்கள் அதிக அளவுல தயாரிக்கப்படும் பொழுது அந்த ஃபைட்டர் ஜெட் விமானங்களோட விலைய இந்தியாவால மிகப்பெரிய அளவுல குறைக்க முடியும். பிரேசில் முதற்கட்டமா தான் தேஜஸ் MK-1A விமானங்களை இந்தியாவிடமிருந்து வாங்குறாங்க. அவங்க இந்தியா டெவலப் செய்து வரும் தேஜஸ் MK-2 விமானங்களை வாங்குவதற்கும் திட்டமிட்டிருக்காங்க. இதன் மூலமா பிரேசில் விமானப்படைய ஒரு லாங் டேர்ம்ல அவங்களால மாடர்னைஸ் செய்ய முடியும். பிரேசில் தன்னுடைய C-39M விமானங்களை மேக் இன் இந்தியா திட்டத்தின் கீழ் இந்தியால அசெம்பிள் செய்வதற்கு திட்டமிட்டிருக்காங்க. இதற்கு மகேந்திரா போன்ற நிறுவனங்களுடன் பிரேசில் பேச்சுவார்த்தை நடத்தி வந்துகிட்டு இருக்காங்க. எப்படி பார்த்தாலும் இந்தியாவோட உள்நாட்டு விமான தயாரிப்பு மிகப்பெரிய அளவுல அதிகரிக்கும். பிரேசில் தேஜஸ் MK-1A விமானங்களை வாங்குவதற்கு இந்தியாவுடன் இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தையில ஈடுபட்டு வருவதா சொல்லப்படுது. பிரேசில் வாங்கும் தேஜஸ் MK-1A விமானத்தினால அதிகபட்சமா 13,500 கிலோகிராம் எடையை சுமந்து கொண்டு பறக்க முடியும். இந்த விமானத்தினால 5,300 கிலோகிராம் எடை கொண்ட ஆயுதங்களை சுமந்து சென்று தாக்குதல்களை நடத்த முடியும். தேஜஸ் MK-1A விமானங்கள்னால 2,200 கிலோமீட்டர் பெர் ஹார் வேகத்துல பறக்க முடியும். இந்த விமானங்கள்னால அதிகபட்சமா 3000 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் பறக்க முடியும். தேஜஸ் MK-1A விமானத்தினால கிட்டத்தட்ட 50,000 அடி உயரத்துல பறக்க முடியும். இந்த விமானத்துல பயன்படுத்தப்படும் பெரும்பாலான ஆயுதங்கள் இந்தியால தயாரிக்கப்பட்டது. குறிப்பா சொல்லணும்னா அஸ்த்ரா MK-1 ஏர் டு ஏர் மிசைல், பிரம்மோஸ் NG, ருத்ரம் 1 ஆன்டி ரேடியேஷன் மிசைல், DRDO கிளைட் பாம், DRDO ஸ்மார்ட் ஆன்டி ஏர்ஃபீல்ட் வெப்பன் போன்ற பல உள்நாட்டு தயாரிப்பு ஆயுதங்கள் இந்த விமானத்துல இணைக்கப்பட்டிருக்கு. இதனால பிரேசில் தேஜஸ் MK-1A விமானங்களை வாங்கினா பல இந்திய தயாரிப்பு ஆயுதங்களையும் வாங்குவதற்கு வாய்ப்பு இருக்கு. இதனால தேஜஸ் MK-1A விமானங்களோட விற்பனை இந்தியாவுக்கு ஒரு கேம் சேஞ்சரா இருக்கும் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. அடுத்த அப்டேட், அர்மீனியா சில மாதங்களுக்கு முன்னாடி இந்தியாவிடமிருந்து AT-AGS கன் சிஸ்டம், பினாக்கா மல்டி பேரல் ராக்கெட் லான்ச்சர்ஸ், ஆர்ட்லரி ஷெல்ஸ் போன்ற பல ஆயுதங்களை வாங்கினாங்க. தற்போது அதுல பாரத் ஃபோர்ஜ் லிமிடெட் நிறுவனத்தால் உருவாக்கப்பட்ட 6 AT-AGS கன் சிஸ்டத்தை வாங்கி இருந்தாங்க. அந்த கன் சிஸ்டத்தை தங்கள் நாட்டுல பல்வேறு இடங்கள்ல டிப்ளாய் செய்து அர்மீனியா சோதனை செஞ்சிருக்காங்க. குறிப்பா மலைப்பாங்கான பகுதிகளில் AT-AGS கன் சிஸ்டங்கள் மிக சிறப்பா செயல்பட்டிருக்கு. இதனை தொடர்ந்து அர்மீனியா தன்னுடைய ஃபயர் பவரை மேலும் அதிகப்படுத்துவதற்கு அதிக அளவுல AT-AGS கன் சிஸ்டத்தை ஆர்டர் செய்வதற்கு பாரத் ஃபோர்ஜ் லிமிடெட் நிறுவனத்துடன் பேச்சுவார்த்தை நடத்தி வந்துகிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 78 AT-AGS கன் சிஸ்டத்தை அர்மீனியா வாங்குவதற்கு திட்டமிட்டிருக்காங்க. அர்மீனியா முதல்ல வாங்கிய 6 AT-AGS கன் சிஸ்டத்தை வைத்து நடத்திய பல கட்ட சோதனைகள்ல அந்த AGS கன் சிஸ்டம் மிக சிறப்பா செயல்பட்டிருக்கு. சில சிறிய மாற்றங்களை மட்டும் அர்மீனியா பாரத் ஃபோர்ஜ் லிமிடெட் நிறுவனத்திடம் சொல்லியிருக்காங்க. இந்த அர்மீனியா வாங்கியிருக்க AT-AGS கன் சிஸ்டத்துல பயன்படுத்தக்கூடிய கம்ப்யூட்டர் இன்டர்ஃபேஸ் அர்மீனிய மொழியிலே இருக்குது. இதனால அவங்களால இந்த கன் சிஸ்டத்தை மிக சிறப்பா இயக்க முடியுது. அர்மீனியா மட்டும் 78 AT-AGS கன் சிஸ்டத்தை வாங்குனாங்கன்னா இரு நாடுகளுக்கும் இடையிலான டிஃபென்ஸ் உறவுல ஒரு மைல் கல்லா இருக்கும் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம குளோபல் டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரியில இந்தியா ஒரு வலிமையான பிளேயரா உருவெடுப்பதற்கு அர்மீனியாவோட இந்த ஆர்டர் வழிவகை செய்யும் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. அர்மீனியா இந்தியாவிடமிருந்து வாங்கும் AT-AGS கன் சிஸ்டம் 18 டன் எடை கொண்டது. இந்த கன் சிஸ்டத்தை இயக்கிறதுக்கு 6 இருந்து 8 நபர்கள் தேவைப்படுவாங்க. AT-AGS கன் சிஸ்டம் தான் தற்போது உலகில் உள்ள கன் சிஸ்டங்களே அதிக ஃபயரிங் ரேஞ்ச் கொண்டது. குறிப்பா சொல்லணும்னா இந்த கன் சிஸ்டத்தினால 48.074 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் ஃபயர் செய்ய முடியும். AT-AGS கன் சிஸ்டம் 3 மோடுகள்ல இயங்கக்கூடியது. பஸ்ட் மோட்ல இந்த கன் சிஸ்டத்தினால 60 நொடிகள்ல 5 ரவுண்டுகளை ஃபயர் செய்ய முடியும். இன்டென்ஸ் மோட்ல 2.5 நிமிடங்கள்ல
10 ரவுண்டுகளை ஃபயர் செய்ய முடியும். சஸ்டெயின் மோட்ல 60 நிமிடங்கள்ல 60 ரவுண்டுகளை இந்த கன் சிஸ்டத்தினால ஃபயர் செய்ய முடியும். AT-AGS கன் சிஸ்டத்தை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்போர்ட் செய்ய உதவும் வெஹிக்கிள்னால அதிகபட்சமா 80 km/h வேகத்துல பயணிக்க முடியும். AT-AGS கன் சிஸ்டத்துல 155 mm 52 கேலிபர் கன் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அடுத்த அப்டேட், சமீபத்துல DRDO லாங் ரேஞ்ச் ஹைப்பர்சானிக் மிசைல வெற்றிகரமா சோதனை செஞ்சாங்க. DRDO சோதனை செஞ்ச லாங் ரேஞ்ச் ஹைப்பர்சானிக் மிசைல்னால 1500 முதல் 2000 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை ஹைப்பர்சானிக் வேகத்துல பறந்து சென்று தாக்குதல் நடத்த முடியும். இந்த சூழ்நிலையில DRDO மேலும் ஒரு ஹைப்பர்சானிக் மிசைல் ப்ராஜெக்ட சோதிக்க இருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு. அதாவது HSTDV அப்படிங்கிற ஹைப்பர்சானிக் டெக்னிக்கல் டெமான்ஸ்ட்ரேட்டிவ் வெஹிக்கிள DRDO சோதனை செய்ய இருக்காங்க. DRDO இதற்கு முன்னாடி இந்த ஹைப்பர்சானிக் டெக்னிக்கல் டெமான்ஸ்ட்ரேட்டிவ் வெஹிக்கிள 3 முறை சோதனை செஞ்சிருக்காங்க. குறிப்பா சொல்லணும்னா 2016, 2019 மற்றும் 2020ல இந்த ஹைப்பர்சானிக் டெக்னிக்கல் டெமான்ஸ்ட்ரேட்டிவ் வெஹிக்கிள் வெற்றிகரமா சோதனை செய்யப்பட்டிருக்கு. இந்த ப்ராஜெக்ட் மூலமா தான் ஹைப்பர்சானிக் மிசைல்கள்ல பயன்படுத்தக்கூடிய ஸ்கிராம்ஜெட் இன்ஜினை இந்தியா உள்நாட்டிலே டெவலப் செஞ்சிருக்காங்க. இந்த ஹைப்பர்சானிக் டெக்னிக்கல் டெமான்ஸ்ட்ரேட்டிவ் வெஹிக்கிள்களை உலகின் வெகு சில நாடுகள் தான் சோதனை செஞ்சு பார்த்திருக்காங்க. இந்தியா இந்த HSTDV வெஹிக்கிள்களை இதுவரைக்கும் அதிகபட்சமா 20 நொடிகள் இயக்கி இருக்காங்க. இந்த 20 நொடிகள்ல மார்க் 6க்கு மேல இந்த HSTDV வெஹிக்கிள்கள் டிராவல் செஞ்சிருக்கு. தற்போது DRDO இந்த HSTDV வெஹிக்கிள்களை அதிக நேரம் இயக்கி சோதனை செய்ய உள்ளாங்க. கிட்டத்தட்ட 400 நொடிகள் இயக்கி இந்த சோதனையை நடத்த இருக்காங்க. இதன் மூலமா ஹைப்பர்சானிக் மிசைல்கள்ல பயன்படுத்தக்கூடிய பல்வேறு சிஸ்டங்களை இந்தியாவால சோதனை செய்ய முடியும். குறிப்பா ஹைப்பர்சானிக் மிசைல்கள்ல பயன்படுத்தக்கூடிய மெட்டலாஜி, சென்சார்கள், ஸ்கிராம்ஜெட் இன்ஜின் போன்ற பல விஷயங்களை இந்தியாவால சோதனை செய்ய முடியும். இப்படி அதிக நேரம் இயக்கும் பொழுதுதான் இந்த மிசைல்ல பயன்படுத்தப்படும் உலோகங்களோட தன்மை எப்படி ஹைப்பர்சானிக் வேகத்துல பயணிக்கும் பொழுது மாறுது அப்படிங்கறத வேலிடேட் செய்ய முடியும். இதன் காரணமா இந்த ஹைப்பர்சானிக் டெக்னிக்கல் டெமான்ஸ்ட்ரேட்டிவ் வெஹிக்கிள் இந்தியாவுடைய ஹைப்பர்சானிக் மிசைல் டெவலப்மெண்ட்ல மிகவும் ஒரு முக்கியமான ரோல் பிளே பண்ண போகுது. இந்த HSTDV வெஹிக்கிள் ப்ராஜெக்ட பயன்படுத்தி இந்தியா ஹைப்பர்சானிக் க்ரூஸ் மிசைல்களை வரும் காலத்துல உருவாக்க திட்டமிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில DRDO பே ஆஃப் பெங்கால் பகுதியில நவம்பர் 7ஆம் தேதி மற்றும் 30ஆம் தேதிகள்ல நோட்டம் இஷ்யூ பண்ணிருக்காங்க. அதாவது நோட்டம் அப்படிங்கிறது நோட்டீஸ் ஃபார் ஏர்மன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது குறிப்பிட்ட நாள்ல DRDO குறிப்பிட்டிருக்க இடத்துல விமானங்கள் பறப்பதற்கு தடை செய்யப்பட்டிருக்கு. பே ஆஃப் பெங்கால் பகுதியில 1725 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் விமானங்கள் பறப்பதற்கு தடை செய்யப்பட்டிருக்கு. இதனால இந்தியா அதிக ரேஞ்ச் கொண்ட ஒரு மிசைல சோதிக்க இருப்பது ரொம்ப தெளிவா தெரியுது. இந்த சோதனையில HSTDV வெஹிக்கிள்களை இந்தியா சோதித்து பார்க்க வாய்ப்பு இருப்பதா டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. இந்த ஹைப்பர்சானிக் டெக்னிக்கல் டெமான்ஸ்ட்ரேட்டிவ் வெஹிக்கிள்களை இந்தியா 2008ல இருந்தே டெவலப் செய்து வந்துகிட்டு இருக்காங்க. இந்த ஹைப்பர்சானிக் டெக்னிக்கல் டெமான்ஸ்ட்ரேட்டிவ் வெஹிக்கிளை இந்தியா வெற்றிகரமா டெவலப் செஞ்சிட்டாங்கன்னா இந்தியாவுடைய டிஃபென்ஸ் கேப்பபிலிட்டியில மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படும். அது மட்டும் இல்லாம அட்வான்ஸ் ஏரோஸ்பேஸ் டெக்னாலஜில இந்தியா ஒரு முக்கியமான மைல்கல்ல எட்டுவாங்க. இதன் மூலமா ஹைப்பர்சானிக் டெக்னாலஜிய உருவாக்குறதுல வல்லரசு நாடுகளுக்கு நிகரான ஒரு சக்தியை இந்தியா பெறுவாங்க. இந்த ஹைப்பர்சானிக் டெக்னிக்கல் டெமான்ஸ்ட்ரேட்டிவ் வெஹிக்கிள் மற்றும் லாங் ரேஞ்ச் ஹைப்பர்சானிக் மிசைல் தவிர இந்தியா பிரம்மோஸ் 2 ஹைப்பர்சானிக் மிசைலையும் ரஷ்யாவுடன் இணைந்து டெவலப் செய்து வந்துகிட்டு இருக்காங்க. பிரம்மோஸ் 2 மிசைல் டெவலப்மெண்ட்டை இந்தியா தற்காலிகமா நிறுத்தி வச்சிருக்காங்க. இன்னும் கூடிய விரைவில் அந்த மிசைல் டெவலப்மெண்ட்டை தொடங்குவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த HSTDV வெஹிக்கிள்களை இந்தியா வெற்றிகரமா சோதித்து முடித்தா
இந்தியா அடுத்து பிரம்மோஸ் 2 ஹைப்பர்சானிக் மிசைல் ப்ராஜெக்ட தான் கையில் எடுப்பாங்க. இப்படி ஒரே நேரத்துல 3 ஹைப்பர்சானிக் மிசைல் ப்ராஜெக்ட இந்தியா கையில் எடுத்து வெற்றிகரமா செயல்படுத்தினாங்கன்னா இது ஒரு மிகப்பெரிய விஷயமா இருக்கும். ஏன்னா உலகின் வல்லரசு நாடான அமெரிக்கா, யூகே போன்ற நாடுகளே ஹைப்பர்சானிக் மிசைல்களை உருவாக்குவதற்கு திணறி வந்துகிட்டு இருக்காங்க. சமீபத்துல அமெரிக்கா, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகள் இணைந்து ஹைப்பர்சானிக் மிசைல உருவாக்குவதற்கு ஒப்பந்தம் கையெழுத்திட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது இந்தியா சொந்தமாகவே ஹைப்பர்சானிக் டெக்னாலஜியை டெவலப் செய்யறதுல மிகப்பெரிய முன்னேற்றத்தை அடைஞ்சிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. See you in the next video. Jai Hind.